வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து தக்காளி சாதம், ஒன்-பாட் தக்காளி சாதமும் வெண்டைக்காய் பொரியலும். வாங்க பார்க்கலாம். பிறகு நம்ம வெண்டைக்காய் உளுந்து சிவந்துச்சு. வெங்காயம் வெங்காயம் போட்டா வந்து வெண்டைக்காய் வந்து குழம்பு இருக்காது. வெண்டைக்காய் வந்து வெங்காயம் போடுறது இது வந்து கண்ணாடி பார்த்து வதங்கின போதும். ரொம்ப சிவக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெண்டைக்காய் வெண்டைக்காய் வதங்கட்டும். மஞ்சள் தூள் ஒரு 4 டீஸ்பூன். வெண்டைக்காய் வந்து அதுவே ஊடி வச்சோம்னா நல்லா வெந்து வரும். நம்ம சால்ட் போடுவோம். சால்ட் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவோம். நான் வந்து 1 டீஸ்பூன் இப்போ தாளிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்ல வச்சிடுறேன். மூடி வைக்கணும். வெந்த பிறகு காட்டுறேன். வெந்துட்ட பிறகு நம்ம ஒரு பொடி பண்ணி போடணும். அதை போட்டுக்கலாம் கடைசியில். இப்போ வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சு இட்லி பொடி நான் போட்டுக்கேன். இதில் எல்லாமே இருக்குது. இது வந்து தோரம்பருப்பு இட்லி பொடி. தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எனக்கு எவ்வளோ தேவையோ அதை சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நிறைய இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இட்லி பொடி வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியே வாங்கி எதுனாலும் போட்டுக்கோங்க. டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் புறன்னு வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டா அந்த பழவழப்பு இருக்காது. அது போட்டுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன். வந்து வேர்க்கடலை, பூண்டு நசுக்கிட்டு காஞ்ச மிளகா அதுவும் வந்து போடலாம். அது வந்து முதலே போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக வரும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து 1-பாட் தக்காளி சாதம் பண்ண போகிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து 1-பாட் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு, கொஞ்சம் சோம்பு,
பொரியட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன். இங்க பூண்டு வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தட்டி வச்சா பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா காய்ஞ்சிடுச்சு எண்ணெய். நல்லா இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் தப்பா போதும். குழம்பு மிளகாய் எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப சால்ட்டு. அரிசி இதுலயே போடுறதுனால கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியில் வந்து டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இது வந்து 1.5 ஆழக்கு அரிசி. அதுக்கு வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் அரிசி நீங்கள் பச்சை அரிசியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இது நான் புழுங்கலரிசி எடுத்துருக்கேன், புழுங்கலரிசி பொன்னி. அதனால வந்து இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா இருக்கு. இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு சும்மா அப்படி லேசா மூணுனா போதும். கொதி வந்த பிறகு ரைஸ் போட்டுக்கலாம். கடைசியில கொஞ்சம் நெய் விட்டு இறக்குனாங்கன்னா சூப்பரா இருக்கும் சாதம், தக்காளி சாதம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தேன் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம ரைஸ் நீங்க பச்சரிசி போட்டும் செய்யலாம். இல்ல உங்களுக்கு சீரக சம்பா விருப்பம் அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம். வாசனை கமகமான்னு கொதிக்கிறதுல ஆயில வச்சு ஒரு கலரி முடியல. நான் தம் போட போறேன். எப்பவுமே இந்த ரைஸ் எல்லாம் நான் தம் போடுவேன். உங்களுக்கு வந்து விசில் போடணும் அப்படின்னாக்கா நீங்க மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு உங்க குக்கர்ல எவ்வளவு சவுண்டு வந்தா ரைஸ் கரெக்டா வருமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 சவுண்டு ஹைல வச்சு வருவேன். இல்லாச்சும் எப்படி வருதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து தம் போட்டு காட்டுப்பேன். பாருங்க கொதி வருது. இந்த மாதிரி கொதி வந்ததும் போட்டு நான் வந்து கல் வச்சிடுவேன். இந்த கல் வச்சுட்டு சிம்ல வச்சுன்னா கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்புறம் பார்க்கலாம்.
பாருங்க வெந்துருச்சு. அந்த நெய் போட்டுக்கிறேன் நான். நெய் போட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும். ஆற ஆற நல்லா உதிரியா வந்துடும். சூப்பரா. இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம், 1 part தக்காளி சாதம். இன்னைக்கு சாப்பாடு வந்து எங்களுக்கு இதுதான். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் பொரியல். அருமையா இட்லி பொடி போட்டு வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா. இதுதான் இன்னைக்கு சாப்பாடு எங்களுக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.